11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். 2ஆம் இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அதுக்கு பிறகு அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பார்வை இல்லைனாலும் உங்களுடைய 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஆகவே அற்புதமான பலன் கிடைக்கும். குருவுக்கு 5, 7, 9 தானே. 11ஆம் இடம் எப்படி சார்னா குரு பார்க்குறார் இல்லையா, அதாலேயே லாபம். அதுவும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். குருவோட வீட்டை குரு பார்க்குறாரு. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான். வருஷம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்க மாட்டார். இந்த வருஷம் அது ஒரு அற்புதமான பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார் குரு. அதே மாதிரி உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற பிறகு அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்களுக்கு 11ஆம் வீடாக போயிடும், லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போது குரு மட்டுமல்ல, சனீஸ்வரரும் நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, மன நிம்மதி, அதிக வருமானம், வீடு வாங்கிறது, வாடகைக்கு இடம் மாறுதல் பண்ணுறது, புதிய வீடு கட்டுறது, ஒரு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறது, அதே மாதிரி பழைய கடன்லாம் தீர்றது, புது கடன் தீரும். அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. புதிய கடன் வரும். ஏன்னா வாகனங்கள் மாற்றுறதோ அல்லது வீடு கட்டுறதோ அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக நடக்கும்போது சில மாறுதல்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துரும்.